வன்மம், வெறுப்பு, பொறாமை. அஜித் சார் மேல என்ன காரணம்ன்றது தெரியல. ஏன்னா, இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவே, அவருக்கு அந்த அவார்ட் அப்படின்ற ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஒண்ணு நடக்குது. அதுக்கு மேல கோவப்படுறாங்க. இந்த படத்த பத்தி தொடர்ந்து அந்த படத்துல நடிச்சவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு இன்டர்வியூ தராங்க. அத பார்த்துட்டு, இந்த படம் நல்லா இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்றாங்களே. இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது போல. ஏன்னா எல்லாருமே அஜித் சார், அஜித் சார்ன்னு அவர பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவரு மட்டும் தான் இந்த படமா அப்படின்லாம் கேட்குறாங்க. என்னோட ஒரே ஒரு பதில், நம்ம எதுக்காக அந்த படத்த பார்க்க போறோம்? ஒரு ஃபேன் பாயா? அஜித் சாருக்காக மட்டும் தான். அண்ட் அஜித் சார் ஒரு முடிவு எடுத்தாருன்னா, அதில கண்டிப்பா மிஸ் ஆவாதுன்றது தான் நம்ம இதுவரைக்கும் அவருடைய படங்கள் மூலியமா பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது, விடாமுயற்சிய பொறுத்தவரைக்கும் பிரேக் டவுனோட ரீமேக்கா எல்லாருமே பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் மகிழ் சார் என்ன சொல்றாரு, இல்ல இது ஒரு எக்ஸ்டெண்டட் படமா தான் இருக்கும். ஏன்னா பிரேக் டவுன பொறுத்தவரைக்கும் ஒரு 1 ஹவர் சப்ஜெக்ட் தான். ஒரு 1 1/2 ஹவர் தான் அது கிரிப்பிங்கா இருக்கும். அண்ட் இதில வந்து நாங்க 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் படம் பண்ணியிருக்கோம். அது நார்மலா இருக்காது. அதை தாண்டி இதில ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். மிக முக்கியமா இந்த வீடியோ நான் எதுக்காக பேசணும்னு நினச்சேன்னா, ஒரு விடாமுயற்சி அப்படின்ற படம் வரும்பொழுது, அத சுத்தி நெறைய விஷயங்கள் நடக்குது. அதை தாண்டி அந்த 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 ஒரு ட்ரெய்லரோ, அந்த டீசரோ, அதை தாண்டி அதை சுத்தி இருக்க விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, நமக்கு இந்த படம் மேல ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குல்ல. இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது. இந்த கதை இப்படி தான் இருக்க போகுது. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோ. அதனால தான் தம்ப்நெயில்லேயே விடாமுயற்சி ப்ரீ ரிவ்யூ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த ட்ரெய்லரா இருக்கட்டும், டீசரா இருக்கட்டும், பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன புரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் பயங்கரமா அவங்களுடைய ஒய்ஃப லவ் பண்றாரு. எல்லாருக்குமே அந்த ஒரு அன்பு, பாசம் ஒய்ஃப் மேல இருக்கும்ல. அப்படி இருக்க ஒரு ரொம்ப அழகான, ரொம்ப டிக்னிஃபைடான ஒரு ஹஸ்பண்டா இருக்காரு. அவருடைய டிராவல் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் தொடர்ந்து த்ரிஷா மேம்க்கு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவங்க காணாம போயிடுறாங்க. அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஹஸ்பண்டா அவங்க ஒய்ஃபை விடவே கூடாதுன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சுன்னா அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அஜித் சார் அடுத்தடுத்த முடிவுகளுக்குள்ள போறாரு. அதில் ஃபர்ஸ்ட் பிரச்சனையா யார் வராங்கன்னா ஆரவ் வராரு. ஏன்னா ஆரவுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸும் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு இந்த எலக்ட்ரிக்கல் சிகரெட்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. த்ரிஷா அவர்களுடைய வாய்ஸ் ஒரு இவன் தான் பிரச்சனை பண்ணான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து அவர் கனெக்ட் பண்ணிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆரவ் கிட்ட போறாரு. அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆரவ் அஜித் சாரை ஹேண்டில் பண்ண முடியாமல் இவர் இதுக்கு மேலே ஏமாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சப்போர்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கு அடுத்த ஹட்டில் அங்கே அஜர்பைஜானில் இருக்க ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அவர் இந்த இடத்துல பிரச்சனையாக வராரு. அவர்கிட்ட பேசி நிறைய கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒன்றும் உங்கள் இந்தியா கிடையாது, இது அஜர்பைஜான், இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதை தாண்டி நீங்களே இறங்கி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அரெஸ்ட் செய்யப்படுவீங்க, உங்கள் மேலேயும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அஜித் சாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் அங்கே சும்மா அவரால் உட்கார முடியல. நம்ம தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரேஞ்சு போறாரு. அங்கே வேற ஒரு ஆளை மீட் பண்றாரு. அந்த ஆளை ஒரு கிளாரிஃபிகேஷனாக பேசும்போது அவர் அங்கே என்ன சொல்றாருன்னா, இல்லை சார் இந்த ஒரு கேஸுக்கு பின்னாடி போலீஸோட பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்ற சொல்ல இவருக்கு பயங்கர பிரமிப்பா இருக்கு. போலீஸ் அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து ஃபைட் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்த ரேஞ்ச் போகுது. அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அர்ஜுன் அவர்கள் அப்படின்ற ஒருத்தர் ஒரு கேரக்டர் இருக்காரு. அவர் அர்ஜுன் சார் தான் ஆக்ஷன் கிங். அவர் இருக்காரு. அவர் ஜெயிலேருந்து வெளியில் வராரு. அவருக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. அவரால் தான் இவங்க ஒய்ஃப் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அப்போ அவர் என்ன பிளான் பண்ணுறாரு, ஓகே அவரு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம ஒய்ஃபை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அவரு நோக்கி போகும்போது அங்கே ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் உயிரோட இருக்காங்களா இல்லையா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பாயிண்ட் ஒன்று. ஏன்னா ஒரு சின்ன கிளாரிட்டியோட இருந்தால் தான் அடுத்த கட்ட ஒரு செகண்ட் ஹாஃபை நகர்த்த முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வச்சு இப்போ செகண்ட் ஹாஃப் அவங்க எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த கதை முழுக்க முழுக்க ஒருத்தராக ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அர்ஜுன் சார் ஒரு கட்டத்துக்கு மேலே பேசுகிறாரு, என்னப்பா நீங்கள் என்ன விடாமல் இப்படி திறத்திக்கிட்டே இருக்கு, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னும்போது அப்போ அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே பேசி ரெஜினா கூட சண்டை போட்டு ஒரு இடத்துல ஒரு பாடி கிடைக்குது, அது த்ரிஷா அவருடைய பாடி தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு புரிய வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று போகிறாங்க. இவர் எந்த அளவுக்கு த்ரிஷா மேலே லவ் வச்சிருக்காரு அந்த ஒரு போர்ஷன்ஸ்லாம் போகும்போது அங்கே த்ரிஷா ஒரு இடத்துல நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக என்னை மறக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா ரம்யா கிட்ட சொல்கிறாங்க. ரம்யா வந்து த்ரிஷாவோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. இவர் அஜித் சாருக்கும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அஜித் சாரோட கேரக்டர் இந்த படத்தில் அர்ஜுன் அப்படின்ற கேரக்டர் பண்ணுறாரு. அதனால் அர்ஜுனுக்கும் பயங்கர ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோடையும் இந்த கதை கனெக்ட் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரெஜினா கிட்ட பேசும்போது தான் இந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் அப்படின்றது புரிய வருது. அங்கே தான் அஜித் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் காத்திருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த ட்ரெய்லரில் ஒரு சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க. அஜித் சார் இப்படி இருப்பார், கேமரா ஃபுல் எமோஷன்ஸில் அப்படி உள்ளே வரும். அவங்க அந்த கேமரா அப்படி ரோல் பண்ணால் தான் அந்த அப்படி அப்படி அந்த ஒரு எஃபெக்ட் வரும். அந்த ஒரு எஃபெக்டை அது பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா, இது மேலே ஒரு ஸ்பாய்லராக கூட இருக்கலாம், ஆனால் இது கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது. த்ரிஷா மேம் தான் அதில் வந்து
வில்லியாவே இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்ரெய்லர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கயல் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. கயல் உங்க ஜெனரேஷன் வேற, எங்க ஜெனரேஷன் வேற. எக்ஸாம்பிள் நம்ம ஜெனரேஷன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் ரிப்பேர் ஆச்சுன்னா, அத சரி செஞ்சு மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். அத ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து ஒண்ணு வாங்கலான்றத போமாட்டோம். அப்படிப்பட்ட ஜெனரேஷன் தான் நம்ப. அண்ட் இன்னொரு கட்ல என்ன சொல்றாரு, இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்றத சொல்றாரு. இதுலருந்து நமக்கு கிளாரிட்டியா இந்த கதைய பத்தி மகிழ் திருமேனி என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? தொடர்ந்து பிரச்சனையாவும், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்துச்சாலே டிவோர்ஸ் போயிட்டு 2 பேரும் தனித்தனியா போறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ரொம்ப தவறா இருக்கு. அண்ட் அமெரிக்காவே சொல்லிட்டாங்க. மொத்தமாவே ஒரு 2 ஜெண்டர் தான் எங்களுக்குள்ள இருக்கோம் அப்படின்ற மாரி நாங்க பிளான் பண்ணிட்டோம். ஒண்ணு மேல், ஒண்ணு ஃபீமேல்ஸ். அதை தாண்டி நெறைய ஜெண்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரிக்குள்ள இந்த ஃபீமேல் கேரக்டர் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆர்க் இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து ரம்யா கிட்ட தான் இவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. அதனால ஒரு லெஸ்பியன் கேரக்டர் மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வந்து கடைசியில் ரிவீல் பண்றாங்க. அங்கே ஷாக் ஆகி அஜித் சார் இது எல்லாத்தையும் ஓகே அவங்களுடைய சந்தோஷத்துக்கு இருக்கட்டும்னு விட்டுட்டு வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸாக இருக்குன்ற மாதிரி தான் ஓவராலாக இந்த கதையை நான் யூகிச்சு வச்சிருக்கேன். பட் இதை யோசிக்கும் போது இப்படி ஒரு கதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரெய்லராக பார்க்கும்போதும் சரி, அந்த பிடிஎஸ் வீடியோவாக பார்க்கவும் சரி, அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. இது வெறும் இந்த கதையாக ரொம்ப சிம்பிளாக ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி இருந்தாலும் ரெகுலராக எல்லாருடைய லைஃப்ல நடக்கிற பிரச்சனையாக இருக்குது. எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஸ்பேஸில் ஒன்று இருக்குது. ஒரு படமாக ஒன்று ஹிட் ஆகணும்னா அதில் மிக முக்கியமான பாயிண்டாக என்ன இருக்குன்னா, அந்த கதையிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை கனெக்ட் பண்ணும். தொடர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அப்படின்றது எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை. அதனால் இது இன்னும் பயங்கர ஈஸியாக கனெக்ட் ஆகும். அண்ட் அது ஒய்ஃப் மூலியமாகவே ஒரு பிரச்சனையாக வருது. அவங்க அந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்த வேற ஒன்றா ரிவீல் பண்ணுறேன். அதை ஒரு ஹஸ்பண்டாக அவர் எப்படி ஏற்றுக்கிட்டு அதை விட்டுட்டு போகிறார் அப்படின்ற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது வந்து ஒரு பயங்கர ப்ராடான ஒரு திங்கிங். அப்படி ஒரு பாயிண்ட் அஜித் சார் மாதிரியான ஒரு ஹீரோ சொன்னார்னா அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க. பயங்கரமான ஒரு விஷயத்தை இந்த படம் சொல்ல போகுது. அண்டு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்க போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ண போகுதுன்ற மாதிரி தான் நான் இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போதும் பிடிஎஸ் வீடியோ பார்க்கும்போதும் முக்கியமாக அந்த டெரைன் எவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. அஜித் சார் மேலே இருக்க அந்த லவ்வை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க கண்ணில் தண்ணி வந்துருன்னு. அது ரத்தம் வராமல் இருந்துச்சுங்க. என்ன ஒரு எஃபர்ட் நீங்கள் பாருங்கள். அந்த இடம் திடீர்னு அப்படி ஒரு புயல் காற்று அடிக்குது, பயங்கர குளிராக இருக்குது. அவருக்கு உடம்புல அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவர் அதெல்லாம் கொஞ்சமும் யோசிக்காமல் ரொம்ப அசால்ட்டாக அந்த பெட்டெல்லாம் போடாமே ஒரு வாட்டி அப்படி உருண்டு காட்டுறாரு. இப்படி தான் நான் விழணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு டெடிகேஷன், ஒரு டூப் இல்லாமல் அந்த ஸ்டண்ட்டை பண்ணுறது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருச்சு, மறுபடியும் கட் பண்ணால் அவரே வந்து அந்த ஸ்டண்ட்டை பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸை தான் இருக்குது. பயங்கர எனர்ஜெட்டிக்காக மீண்டும் ஒரு பயங்கரமான அஜித் சார் படம் பார்க்க போகிறோம். அண்ட் அனிருத் சாரோடைய மியூசிக் சொல்ல வேணாம், பயங்கர பிக்சர் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஆடியன்ஸ் மத்தியில் மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் ரெஜினா கெசன்ட்ரா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு ஒய்ஃபை சும்மா விடக்கூடாது, அந்த மாதிரியான ஆளை சும்மா விடக்கூடாது அப்படின்ற போது அதுலேயே ரொம்ப கிளாரிட்டி ஆயிடுச்சு. த்ரிஷா தான் கண்டிப்பாக இந்த எல்லா பிரச்சனைக்கும் மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நீங்களும் இந்த ட்ரெய்லர், பிடிஎஸ் அந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி கேட்கும்போது யோசிச்சு இருப்பீங்க. இப்படி ஒன்று விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள். மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த படத்தை பெங்களூரில் காலையில் 6 மணிக்கு போய் பார்க்க போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அஜித் சார் ஃபேன்ஸு காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ வீடியோவோட நான் வந்து சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக வச்சுக்கோங்க. நான் பிரவீன் கேஎஸ். மறக்காமல் மீண்டும் ரெட்ரோ மீடியா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.